அப்பா நான் கொசு மிக்குதே புகை போட்டாவது ஓடிதான் பாக்கலாம். என்னடா கந்தசாமி பீடி கட்டு கட்டா வச்சு கொளுத்தறியா? பீடி கட்டு கட்டா போட்டு கொளுத்துறா? டேய் கொசுக்கு புகை போடுங்கடா. நானும் அதான் சொல்றேன், பீடி கொளுத்தினா தான் புகை வரும். ஆமாம்பா பீடி புகைத்தான் போய் இருக்குது. அதுண்டா மேலெல்லாம் என்னடா கேட்டுக்கிறான் பாரு. டேய் என்னடா உனக்கு சுருன்னு கோவப்படுற? நீ சாப்பிட்டே இல்லையா? சாப்பிட்டேன். நான் சாப்பிடல. உங்க வீட்டுல ஏதாவது சோறுக்குதா? இந்த மாதிரி காரம்பூச்சி வச்சா காசு நான் வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சொல்லிச்சு. நான் கேட்டேனா? டேய் ஏதாவது சொல்றது கூடடா. நோ நேரா வந்து ரைட்டு கட் பண்ணு, ஒரு இடத்துல புகை வரும் அங்கதான். என்னடா யாரா? எப்போ காசு கேட்டல, அதான் ஒரு அண்ணன் கிட்ட கேட்டுக்கிறேன். அந்த அண்ணன் வர நிக்குது, வந்தா உட்கார வை, நான் இதோ வந்துடுறேன். எப்பா அவன் காசு கொடுத்தாக்கா ஜட்டி முதல்ல வாங்கணும், ஒரு பனியன் வாங்கணும். என் ஜட்டிக்கு இது போட்டுக்கிறியாடா? வாய முடுறா பிஞ்சு கண்ணா. உன் ஜட்டி நான் போட்டுக்கணுமா? அது ஓட்ட ஜட்டியா? அது யார்கிட்டயாவது தையல் போட்டுக்குப்பா. டேய் நீ கம்முன்னு கோவத்தை கலப்பாத. ஓட்ட ஜட்டி தூக்கி நான் தையல் போடணுமாடா? மீந்த கறியை பட்டி துண்ண தவால நான் தவால அப்படியே தவளை கொட்டா மாதிரியே வருது பாரு. இது ஏன் அவங்களால மட்டும் தெரியலடா. தூணி வச்சா கூட பழிக்க மாட்டேங்க. டே டபாயா, நீ நல்லவனாடா சூனி வச்சு பழகிட்டுக்க. எங்கடா உங்க பையன்? அவன் வேலைக்கு போயிட்டான். இப்பதான் உள்ள போனா. அதெல்லாம் அவனு சொல்ல சொன்னாங்களா? தப்பா கேட்டுருவேன். டே புழுவு முட்டா, நீ போய் சொல்லணும்னு எனக்கு தெரியும். மாப்பிள நீ எவ்வளவு கூப்பிட்டாலும் அவன் வரமாட்டான். ஏன்னா அவன் இங்க இல்ல. பத்த சொல்லல என் உசுர கட்டி தூக்கி வச்சா ரெட்ட கண்ணால என்னடா. ஐயோ இவர் தான் தவிர. வாப்பா உட்காருப்பா. என்னடா ரோட்ல போறோம்னா புடிச்சு உட்கார வச்சுக்கிறான். டேய் இவரை பத்தி உனக்கு தெரியாது? உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. ஆனா எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். நீ வாயை துவந்தனா வாயில கல்லு தூக்கி சேருவா, இல்ல கொடி கடி தூக்கி சேருவேன். ஏம்பா அது இருக்கட்டா, எங்க உட்கார வச்சுக்கிறா? நீங்க எங்க கடவுளே நீங்க தான். கடவுளா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. என்னங்க இவ்வளவு உதவி பண்றீங்க, ரொம்ப சிம்பிளா பேசுறீங்க. ஒருவேளை நான் பாட்டு பாடுறது பிடிச்சிருந்தோ? ஏய் அந்த உட்காந்து சொன்னா நீ வந்து உட்காந்துக்கினா யாரா நீ? டேய் வாயை வச்சிருவேன். அவர் யாருன்னு கேக்குறது நீ யாரா? ஏங்க உங்க சண்டல அப்புறமா போடுங்க, என்னங்க இங்க உட்கார வச்சுக்கிறீங்க? நான் போனோம். இந்த வீடு தாங்க நீ வர வேண்டிய வீடு. என் பையன் வந்துருவான். டேய் குமரேசா என்னப்பா வந்துட்டாரா? அவர் வந்து 10 நிமிஷம் ஆச்சு. அவர் வந்து காக்க வைக்க இருப்பாரு. யாரு இவன்? யாரு இவனா? டேய் காசு கொடுக்குற போய் அவன் வேண்ட காசு கொடுக்குறாரா? ஒன்னும் புரியலையா? டேய் நீ சொல்லிட்டு போன அவர் தானே இவரு. இது ஏதோ ஊர் சோற மூழ்கிட்டு உட்காந்துக்கிற மாதிரி இருக்குது. இதை போய் அவருன்ற என்னப்பா உனக்கு கண்ணுங்களுக்கு கட்டு போச்சா? அப்ப இது இல்லையா அவரு? 8 இடுப்பு எந்திரா. என்னப்பா நீங்களே கூப்பிட்டு நீங்களே திட்டுறீங்க? வாயை வச்சிருவேன். கொஞ்ச நேரத்துல உனக்கு சார் இருக்கு நன்றி கன்றி எல்லாம் சொல்லிட்டேடா. அப்படியே புத்த காமிக்கிறான் பாருங்க அப்பா. டேய் மாப்பிள்ள நீ எப்படா வந்த? நான் உன்னை பார்க்கவே இல்ல. அப்படியே பச்சை நடிகிற பாருடா. ஒப்பம் புத்தி 1% கூட கோரியல. டேய் மாப்பிள்ள பாக்கலடா. அவன் இன்னும் வக்கானேக்கிறான். டேய் இன்னும் போல நீ கொண்டு பேச்சு நிக்கிற நீ. இவ்வளவு பெரிய உருமாகுதா? இத்தியாசம் மாத்த விட்டலாமா? தம்பியா அந்த பையன் உன்னை திருட்டு பையன்றான். ஏய் என்ன சொன்னியாடா? நல்லா இவ்வளவு பெருசா வளர்ந்துக்கிறிய, கொஞ்சம் கூட மூளை இல்ல. என்ன இப்படி பேசுறா? அப்படித்தான் பேசுவான். போய் ஒரு 4 அடி கொடு. மாவனே என் மேல கை வச்சு அங்க கூட தாண்ட மாட்டேன். அப்படியே பள்ளத்துல விழுவ. சூனிகின்னு வச்சிருப்பான். இந்த பக்கமே போயிட்டு மாப்பிள்ள அது இருக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். எப்பா இப்போவாது அவர் வந்தா உட்கார வைப்பா. ஒரு கரம்பூச்சனை போய் எவ்வளவு நேரம் உட்கார வச்சு பேசியிருந்தேன். அட நம்ம ஏரியா தானே, அதெல்லாம் பண்ணிடலாங்க. இந்த வராரு ஒருத்தர். இவரை தான் இருக்கான். அண்ணே வாங்கினேன் அண்ணே வாங்கினேன். என்னப்பா என்ன விஷயம்? எங்க பையன் சொன்னாங்க வாங்க உட்காருங்க வாங்க உட்காருங்க சார். எனக்கு வாங்கி கொடுக்கான் சாமி. வாயை மூடு. ஏம்பா இப்ப எதுக்குப்பா என்ன உட்கார வச்சிருக்க? உட்கார வச்சு பூஜை போறதுக்கு தான். பூஜையா? புரியலையே. நானே பல பேருக்கு பூஜை போடுறவன், எனக்கு யாரு பூஜை போடுறது? சார் எங்க பையன் தான் சார் உட்கார வைக்க சொன்னா. யோ நான் யாருன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? குடுக்குற இடத்துல நீங்க இருக்கிறீங்க, வாங்குற இடத்துல நாங்க இருக்கிறோம். அப்ப நீங்க கடவுள் தானே? ஒன்லி வாங்குறது மட்டும் தான்ப்பா. நானு எலெக்ஷன் டைம் எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ வாங்கி பாக்கிட்ட தான் நிரப்பணும். ஓ அரசியல்வாதியா? சாரி சார், அது நீங்களா இருக்க மாட்டீங்க. நீங்க போயிட்டு வாங்க. பாக்கெட்டு காலியா இருக்குது, கட்சி நிதிக்காக எதனா போடு. நான் ஒருத்தர் போடுவாருன்னு காத்து நிக்கிறேன். நீங்க என்ன கேக்குறீங்க? நான் எங்க போவேன்? ஓஹோ நெக்ஸ்ட் டைம் வருவேன், அப்ப நிறைய எடுத்து வை. ஹாய் தம்பி, நல்லா குல்பேஸ் மாதிரி இருக்குடா. மூஞ்சி மேலே குத்துவேன்ப்பா. மரியாதை தெரியாது செலவு. சார் மாத்தி எவ்வளோ கூட்டு உட்கார வைக்கிறேண்ணா. என்னங்க யாரும் இல்லையா? நான் திருடத்துக்கு கட்டி பாக்குறியா? என்ன பேசுறீங்க? வாங்கி வச்சுட்டு போயா. அவங்களுக்கும் தப்புன்னு கோவம் வருதா? வராது பின்ன. சார் வரத்துக்கு முன்ன கந்த நாய்களா வருது.
யாரு நாயின்னு சொல்றா? உன்னதான்ப்பா. என்னையா? உன்னதான் 2 பேரும் சொல்றாங்க. ஏய் என்னடா அங்க எங்க பாக்குற பூமாடு முடிஞ்ச போடா, சார் வரதுக்கு நேரம் ஆச்சு. இங்க பாருங்க, ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. டேய் வண்டி கட்டி வாடா டேய் வாடா. ஜி உன காட்டவன நான் பாத்துறேன் விடு. சொட்டா ஒழுங்கா போயிடு. மொட்டை மொட்டை சொட்ட சொட்ட முட்டை முட்டை. ச்சே, ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. ஏன் தான் இங்க வந்தனே தெரியல. உன்னை யாரு அங்க வசந்த சார் வர நேரத்துல மூதேவி வந்துட்டாரா? அண்ணா எப்போ வந்தீங்க? எப்பா சொல்ல மாட்டேன் நீ. சொல்ல மாட்டியாவா? இவர் தான் நான் சொன்னல அவரு. ஐயோ இவரு தானே அவரு. டேய் மண்டா உன்னால் தானே எல்லாம், உன்னால் தானா. தவறுப்பா, நீ கஷ்டப்படுறியா குடுக்கலான்னு பார்த்தேன். இவங்க 2 பேரும் என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்கப்பா. சார் மன்னிச்சுங்க சார். உங்க மூஞ்ச பார்த்தா காசு கொடுக்குற மூஞ்ச மாதிரி தெரியல சார். அதனால தான் சார் அந்த மாதிரி பேசிட்டேன். பாத்தியா, திருப்பி இன்சல்ட் பண்றாங்க என்ன? அப்பா அறிவு கொஞ்சமாச்சு இருக்குதா இல்லையா உனக்கு? அவர்கிட்ட எப்படி எப்படிலாம் பேசி வச்சிருந்தா இப்படி பண்ணிட்ட? விடுறா சார் தந்துருவாரு நம்ம சாரு. தருவாங்க. பா ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. இதுமே நான் இருந்தாக்கா நான் தூக்க மாட்டேன்னு இருப்பேன். என்ன பாக்குறா, எங்கன்னா ஏரி கோலம் பார்த்து குச்சிடு. இவனுக்கு காசு தராத. டேய் மாப்பிள்ள என்னடா பேசுற? நாக்கு பிடிக்கிற மாதிரி கேட்டாங்கடா உங்க அப்ப நான் சொட்டியான் இவனா. டேய் பிஞ்சு இங்க வேலை உனக்கு? யாருப்பா? சார் காசு கொடுங்க சார். குடுக்க முடியாது. என்னத்துக்கு அங்க நிக்கிற? மூஞ்ச பேரு காண்டாம இருக்க கக்கு உட்கார்ந்த மாதிரி. எப்போ என்னப்பா காசு கொடுறேன்னு இப்படி பண்ணிட்ட? டேய் அவன் கொடுக்க தேவையில்ல போடா. எப்பா சோறு போட. சோறா? கண்ணு முன்னான்னு வாய காட்டான். நல்லி எலுமா ஒண்ணு வைக்கிறான், அப்படியே இருந்தா அப்படியே திரும்பி பார்க்காம கட்சிக்கினே போ. கல்லு கூட கச்சின்னு போகுது மூதேவியா. ச்சே, காசு கொடுக்க வந்தவர் இப்படி கெத்து குட்டி சூறாக்கிட்டாரு இந்த ஆளு. சரி வா மாப்பிள்ள, வேற என்ன வருமா பாத்துக்கலாம். வா. டேய் போடுகால அவன் கூட போறா. உருப்படவே உருப்படாது போ போற காரியம். யோ போயா உன் சாபத்தை தூக்கின. வா மாப்பிள்ள போலாம். ச்சே எல்லாம் போச்சா? நெருப்பு கூட அமைஞ்சு போச்சு பழுகுதா?